ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான அதே டேஸ்ட்டில் இருக்கிற கல்யாண பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் சாதி பத்திரி, அப்புறம் அனாசிப்பூ, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை கொடுக்கும். சேர்த்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா பொரிய விட்ருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3 அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதும் அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்த்தக்கூடாது இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு. ஸோ ஒரே ஒரு சின்ன தக்காளியாக போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் லைட்டாக மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுத்த இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம் கட் பண்ணி. அப்புறமா ஒரு 5-6 போல் பீன்ஸ், அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில், அதை வந்து இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே வந்து பச்சை பட்டாணி அதே மாதிரி 1 கப். நீங்கள் இதில் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச காய் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் காயெல்லாம் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போச்சுன்னா இருக்கிற இடமே தெரியாது. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை, புதினா 2யுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்த இதில் நம்ம தேங்காய் பால், நான் இன்றைக்கி வந்து 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். முதல்ல வந்து 1/2 கப் வந்து கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. அந்த 1.5 கப் தண்ணிக்கு பொதுவாக 1/2 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு பண்ணுறோம். இப்போ இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 25 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை 1 கப் எடுத்து. இப்போ அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ப்ரெஷர் குக்கரில் விசில் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி நல்லா உதிரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தம் போட்டுக்க போகிறேன். இதில் லைட்டாக புளிப்பு சுவைக்காக ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் மட்டும் புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். ஜூஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா போதும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் கடைசியாக போட்டால் வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியும் அரிசியும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இதில் மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க, நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக. இதில் கரம் மசாலாவில் எதுவுமே சேர்த்தக்கூடாது. நம்ம சேர்த்த அந்த ஹோல் கரம் மசாலா மட்டும்தான். அடுத்த தம் போடுறதுக்கு ஒரு பெரிய நல்லா அடிகனமான ஒரு தோசை டவா வந்து சூடு பண்ணியிருக்கேன். அது மேலே நம்ம இப்போ பிரியாணி அந்த குக்கரை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஒயிட் கிளாத் இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கிறதுனால அதை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த இது மேலே வந்து ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா டைட்டாக. போட்டதுக்கப்புறம் வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் எடுத்து மேலே வைக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து மேலே வச்சிட்றேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த சூட்லேயே 10 நிமிஷம் விட்டுறலாம். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்க்கறதுக்காக ஒரு 4 ப்ரெட்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்லலாம் பார்த்திங்கன்னா இது சேர்ப்பாங்க பிரிஞ்சி ரைஸ்க்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கிறதுனால அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 பக்கமும் இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், நல்ல வாசனையோட சூப்பராக அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் துண்டுகளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சாதம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள்.
அந்த தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்லேயே 10 நிமிஷம் வச்சுருங்க. ஸோ டோட்டலாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்றோடு ஒட்டாமல் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி பிரிஞ்சி சாதத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட 1 கப் ரைஸ் வச்சு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.